ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி வடகரி செய்ய போகிறோம். கடலைப்பருப்பு உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இதையே எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுக்கணும். நல்லா மொறுமொறுன்னு வராமல் பொரித்து எடுக்கணும். ஹலோ விவர்ஸ், இப்போது வடகரி செய்ய போகிறோம். இங்கே கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிக்கோங்க. மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி வடையாக எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கணும். பொரித்து எடுத்துகிட்டு வைக்கிறேன். இப்போ ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெயை ஊற்றுங்க. இதில் பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுடலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள், தண்ணி ஊற்றிக்குவோம். கொதிக்கணும், நல்லா கொதிக்கட்டும். இந்த சுட்டு வச்ச வடையெல்லாம் இப்படி நசுக்கி போட்டுக்கலாம், உதுத்து போட்டுக்கலாம். கொதிக்குது. இதில் இந்த வடையை சுட்டு வச்ச வடையெல்லாம் போட்டுக்குவோம். நல்லா கொதிக்கணும். வடகரி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்ததும் இறக்கிடலாம். கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ வடகரி ரெடி. சுட சுட இட்லியோட பரிமாறலாம். வடகரி ரெடி. சுட சுட இட்லியோட சாப்பிடலாம். அப்போ சட்னி. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, வடகரி, தேங்காய் சட்னி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.